السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: النكاح من سنتي. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை முதற்றளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாரிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றம் குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவருடைய திருப்பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள்வாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள்வாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய கபர்களை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாரிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் தான் ஓர் இறைவன் இருக்கிறேன் என்பதற்கான அத்தாட்சிகளை, ஆதாரங்களை நிரம்ப இடத்திலே அடிக்கோடிட்டு பேசுகிறார். அவற்றில் முக்கியமாக, நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்கிற இந்த வானம் பூமி, அதிலே உங்களுக்கு ஓடி தந்து கொண்டிருக்கிற சூரியன், சந்திரன், எண்ணிக்கையில் அடங்காத நட்சத்திரங்கள், கடலிலும் தரையிலும் வானத்திலும் பறக்கிற அல்லது உயிர் வாழுகிற கோடிக்கணக்கான ஜீவராசிகள், இவை அனைத்தும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி. அந்த அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்கான அத்தாட்சி. படைப்பிடங்களை நீங்கள் ஆய்வு கண்ணோட்டத்தோடு ஊடுருவி பார்த்தால் படைப்பிடங்களுடைய இயக்கத்தை எந்த முரண்பாடும் இல்லாமல் அவை செயல்படுவதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் இறைவன் ஒருவன் இருக்கிறார் என்பது உங்களுக்கு புலப்படும். அந்த படைப்பிடங்கள் தான் அல்லாஹ் இருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சி, ஆதாரம், ஆயாத் என்று திருமறையிலே பேசுகிறார். நிறைய செய்திகளை அவன் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரமாக, அத்தாட்சியாக பேசிக்கொண்டே வருகிற பொழுது ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். வமின் ஆயாத்திஹி,
அவன் இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம் இதுவும் ஆதாரம் தான் இருக்கிறான். எது? அன் ஹலகலக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா, உங்களுக்காக உங்களிடமிருந்தே அல்லாஹ் உங்களுக்காக ஒரு ஜோடியை படைத்தான். எதற்காக என்றால் லிதஸ்குனு இலைஹா, அந்த ஜோடியின் மூலமாக நீங்கள் மன அமைதியும் மன நிம்மதியும் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கான ஜோடிகளை படைத்தான். வஜஅல பைனக்கும், உங்கள் இரண்டு பேருடைய உள்ளத்திலேயும் அவன் ஏற்படுத்தினான், விதைத்தான். மவத்தத்தம் வரஹ்மா, அன்பையும் கருணையையும் அவன் விதைத்தான். இது கூட அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்கிறார். நமக்கு இது ஒரு சாதாரணமான செய்தியாக தெரியும். மனசுல ஊற்றெடுக்கக்கூடிய, இன்னொருவர் மீது நாம் வெளிப்படுத்தக்கூடிய அன்பும் ஆதரவும் இரக்கமும் நேசமும் கருணையும், இது எப்படி அல்லாஹ் இருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சியாக ஆதாரமாக இருக்க முடியும் என்று நாம் ஆச்சரியத்தோடு பார்க்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக சொல்கிறார். உலகத்தில் கணவனும் மனைவியும் அன்பாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக தாம்பத்திய வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் வெற்றிகரமாக பயணிக்க முடிகிறது என்றால் அன்பும் ஆதரவும் கருணையும் நேசமும் அவசியம். அது அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் நீங்கள் பெற முடியாது என்பது இந்த வசனத்துடைய மிக முக்கியமான ஒரு பொருள். அவன் இந்த உலகத்திலே படைத்திருக்கிற படைப்பினங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு, அவை நிம்மதியாக உயிர் வாழ்வதற்கு ரிசுக்கு எப்படி அவசியமோ, அதே போல தம்பதியர்கள் கணவன் மனைவி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அன்பும் கருணையும் மிக முக்கியமானது. வஜஅல பைனக்கும், உங்களுக்கிடையில் அவன்தான் ஏற்படுத்தினான், உருவாக்கினான். மவத்தத்தம் வரஹ்மா, ஈடு இணையற்ற அன்பையும் கருணையும் அவன்தான் உருவாக்கிறான் என்று சொல்கிறார். திருமணம் முடிந்த ஆரம்ப அந்த இளமை பருவத்தில் காதலும் அன்பும் நேசமும் பரஸ்பரம் அவர்களுக்கு இடையிலே பரிமாறிக்கொண்டே இருப்பார்கள். திருமண வாழ்க்கையெல்லாம் முடிந்த கடைசி காலகட்டம், இரண்டு பேரும் முதிய பருவத்திலே இருக்கிற பொழுது அந்த இளவயதில் கூட்டப்பட்டிருக்கிற, பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிற அந்த அன்பு கருணையாக மாறினார். ஒருவர் முடியாதவராக இருக்கலாம், நோயாளியாக இருக்கலாம், பலவீனத்திலே இருக்கலாம். அந்த பலவீனத்திலே இருக்கக்கூடிய இரண்டு பேரில் ஒருவருக்கு இன்னொருவர் கருணை காட்டினால்தான் அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக போகும். எனவே இளமை பருவத்தில் நேசத்தையும் அன்பையும், முதுமை பருவத்தில் கருணையும் இரக்கத்தையும் அவன்தான் உங்கள் உள்ளத்தில் விதைக்கிறான் என்று நபிகள் நாயகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறார். ஏன் திருமண வாழ்க்கை, ஏன் இல்லற வாழ்க்கை, ஏன் குடும்ப வாழ்க்கை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற பொழுது, லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அவரிடமிருந்து நிம்மதியையும் மன அமைதியையும் பெற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். அந்த இல்லற வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக அமையப்பட வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் பரஸ்பரம் இந்த அன்பையும் இந்த நேசத்தையும் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த அன்பையும் அந்த நேசத்தையும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். காலங்கள் செல்ல செல்ல பணத்திற்கு பின்னாலேயும், பொருளாதாரத்திற்கு பின்னாலேயும், பல்வேறு பொறுப்புகளுக்கு பின்னாலேயும் மனிதர்கள் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் கூட இந்த அன்பையும் இந்த பாசத்தையும் பரஸ்பரம் அவர்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு நபிமொழிகள் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்கள். இந்த இரண்டு பேரில் ஒருவர் பகிர்ந்தளிக்கக்கூடிய இந்த அன்பும் கருணையும் பாசமும் பேலன்ஸ் தவறுகிற பொழுது, யாரேனும் ஒருவர் அதிலே ஒரு சின்ன குறையை ஏற்படுத்துகிற பொழுது, அந்த இல்லற வாழ்க்கையை அல்லது அந்த குடும்ப வாழ்க்கையை தகர்ந்து போகிற அளவுக்கு
நிம்மதி இல்லாத ஒரு கட்டமைப்பை அதை உருவாக்கிவிடும். அதன் மூலமாக அந்த வீடு சொர்க்கமாக இருக்க வேண்டியது நரகமாக மாறிவிடும். இறக்கும் வரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு புழுக்கத்திலே, மனப்புழுக்கத்திலேயே தங்கள் வாழ்க்கையை வேறு வழி இல்லாமல் கடத்த வேண்டிய நெருக்கடி இந்த இரண்டு பேருக்கும் ஏற்படும். எனவே அதை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய குடும்ப வாழ்க்கையில் பெரும்பாலும் இவை தொலைந்து போன சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். பலரும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக மனஸ்தாபங்களை வளர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். இரண்டு வெவ்வேறு படைப்பினங்கள், அல்லாஹ்வுடைய படைப்பில் இரண்டு வெவ்வேறு படைப்பினங்கள், ஆணும் பெண்ணும். ஆணும் பெண்ணும் வெவ்வேறு படைப்பாக இருந்தாலும் கூட ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்து ஏற்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எப்படி சாப்பிடுகிற விஷயத்தில் இரண்டு பேருக்கும் ஒரே ருசி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரே படுக்கையில் ஒரே தலையணையில் தலை வைத்து படுத்தால் கூட இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கனவு வருவது சாத்தியமில்லையோ, அது மாதிரி இந்த இடத்திலேயும் இரண்டு பேருக்கும் ஒரே வகையான கருத்து ஒற்றுமை வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது இயல்பான விஷயம். இதை புரிந்து கொண்டால் போதுமானது. இந்த கருத்து முரண்கள் ஏற்படுகிற சந்தர்ப்பத்தில் ஒன்று விட்டுக் கொடுப்பது, அல்லது அதை பொருட்படுத்தாமல் இருப்பது, அல்லது அதற்கு ஆதரவு தெரிவிப்பது என்கிற நிலையை தாண்டி அதை எதிர்ப்பது என்கிற பிரச்சனை வருகிற பொழுது குடும்பத்தில் தகராறுகளும் மனக்கசப்புகளும் அதே மாதிரியான நிம்மதியற்ற ஒரு போக்கும் தொடர்ந்து நீடிப்பதை நாம் பார்க்க முடியும். பலரும் இன்றைக்கு குடும்பத்திலே நிம்மதி இல்லை என்பதால் அதை வேறு எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா வகையான வசதி வாய்ப்புகளும் பெற்றிருந்தாலும் கூட அதை வேறு எங்கோ தேடிக்கொண்டிருப்பதை பார்க்க முடியும். சில பேர் இந்த நிம்மதி இல்லாத காரணத்தினால் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். கேட்டால் வீட்டுக்கு போறதுக்கே மனசு வரல சார் அப்படிங்கிறாங்க. அங்க போனா அவங்க முகத்தை பார்க்க பிடிக்கல அப்படிங்கிறாங்க. தான் பெற்ற பிள்ளைகள் இருக்கிற வீடு, தான் உருவாக்கி இருக்கிற வீடு, தான் தன்னுடைய வருமானத்தில் இயங்கக்கூடிய அந்த வீட்டில் திரும்ப நான் செல்வதற்கு விரும்பவில்லை என்று பேசக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பெரும்பாலும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வீட்டை பற்றி சொல்லுகிற பொழுது மஸ்கன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துகிறார். மஸ்கன் என்று சொன்னால் சுகூன், அமைதி தரக்கூடிய இடம் என்று அர்த்தம். அரபியிலே சுஜூது, நாம் அல்லாஹ்வை தொழுகையிலே சுஜூது செய்கிறோமே, மஸ்ஜித் என்று சொன்னால் சுஜூது செய்யும் இடம் என்று அர்த்தம். மஸ்கன் என்று சொன்னால் சுகூன், அமைதி வரக்கூடிய இடம் என்று அர்த்தம். அந்த வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கான சூழ்நிலைகளை நாம் தகவமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் பல்வேறு சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டு ஒற்றுமையாக ஒருமைப்பாட்டோடு முரண் இல்லாமல் முரண்பட்ட நிலையில் அந்த வாழ்க்கை தோற்று போகிற சூழ்நிலைகளை பல இடத்திலையும் நாம் பார்க்க முடியும். பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய பெற்றோருடைய நியத்தும் தெளிவாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஅத், 4 விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படும். ஒன்று, அந்த பெண் அழகாக இருக்கிறார், அல்லது பையன் அழகாக இருக்கிறார் என்பதற்காக, அல்லது அந்த குடும்ப பாரம்பரியம் புகழ் பெற்றது என்பதற்காக, அல்லது காசு பணம் நிறைய வைத்திருக்கிறார்கள், செல்வ சீமான்கள் என்கிற காரணத்திற்காக. இந்த 4 விஷயங்களையும் அடுக்கியதற்கு பிறகு 4வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீனுக்காக, மார்க்கத்திற்காக 4 விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படும், திருமணத்துடைய பேச்சு நடைபெறும் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், ஃபக்ஃபர் பிதாத்தி, யாரிடத்திலே மார்க்கம் இருக்கிறதோ, யாரிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயமும் பேணுதலான வாழ்க்கையும் இருக்கிறதோ, அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இந்த மார்க்க அடிப்படையில் தேர்வு செய்து தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெறட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தினார்கள். அழகாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், பாரம்பரியமாக இருக்கட்டும், அது நிரந்தரம் இல்லை. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு ஏற்றத்தாழ்வுக்கு உள்ளாகலாம். ஒரு கட்டத்தில் செழிப்போடு இருப்பவர்கள் ஒரு கட்டத்தில் காணாமல் போய்விடலாம். ஒரு கட்டத்தில் அழகாக இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஏதேனும் விபத்துகள் காரணமாக, நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக அந்த அழகை இழக்க நேரிடலாம். இப்படியான சூழ்நிலையில் யாரிடத்தில் மார்க்க பற்றும் தீனுடைய பேணுதலும் இருக்கிறதோ அவர்கள் அந்த திருமணத்தை அந்த அடிப்படையில் செய்து வெற்றி பெறட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தி இருக்கிறார்கள். எனவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு மணமக்களை தேர்வு செய்யக்கூடிய பெற்றோருடைய நியத்து எதில் பிரதானமாக இருக்க வேண்டும் என்றால், நான் என் பையனுக்கு ஒரு பெண்ணை பார்க்கிறேன், அந்த பெண்ணின் வழியாக, அவள் வழியாக என் மகன் நிம்மதியாக இருக்க முடியுமா?
என் மகனுக்கு நான் ஒரு மருமகனை தேர்வு செய்கிறேன், ஒரு மணமகனை தேர்வு செய்கிறேன். என்னுடைய மகள் அந்த மணமகன் வழியாக நிம்மதியாக இருக்க முடியுமா என்ற அடிப்படையில் தான் அந்த நியத்து இருக்க வேண்டுமே தவிர மற்றவை அனைத்தும் பின்னால் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர அடிப்படையே இதுவாக மாறிவிடுகிற பொழுது பல்வேறு குழப்பங்களும் பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் பெருமக்கள் நிறைய இது குறித்து பேசி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த குடும்பம் என்ற கட்டமைப்பையை உடைப்பதற்கான பிரச்சாரங்கள் பரவலாக நடந்து கொண்டே இருக்கிறது. திரைப்படங்கள் வாயிலாக, சீரியல்கள் வாயிலாக, பத்திரிகைகள் வழியாக இன்று குடும்பம் என்ற கட்டமைப்பு தேவையில்லை, அதை உடைத்து விட வேண்டும். எத்தனை காலத்திற்கு தான் ஒருத்தியோடு வாழ்வது? எத்தனை காலத்திற்கு தான் ஒருவரோடு வாழ்வது? இது என்ன வாழ்க்கை? 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் ஒருவனுக்கு பின்னாலே அல்லது ஒருத்திக்கு பின்னாலேயே வாழ்வது எப்படி சாத்தியம்? எனவே அந்த குடும்பம் என்ற கட்டமைப்பை உடைக்க வேண்டும். திருமண பந்தம் என்பது தேவையில்லை. விரும்புகிற காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்வது, கசக்கிற பொழுது விலகி வாழ்வது, இதுதான் இந்த காலத்திற்கு சரியாக வரும் என்கிற பிரச்சாரத்தையும் ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார். இதன் விளைவாக ஒரு கட்டம் இல்லாவிட்டால் இன்னொரு கட்டத்தில் அதன் மீது ஒரு ஆர்வம் ஏற்படுகிற பொழுது ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் அல்லது இரண்டும் கலப்படமாக எப்படியெல்லாமோ இந்த கட்டமைப்பு சுக்குநூறாக உடைந்து இந்த கட்டமைப்பு சீர்குலைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அதுவும் குறிப்பாக திருமண பிரபலங்களாக இருப்பவர்கள், நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர்கள், திரைத்துறையிலே இருப்பவர்கள், எல்லா வகையான வசதி வாய்ப்புகளை பெற்றவர்கள் தான். அவர்களுக்கு பணத்துக்கு என்ன பஞ்சமா, புகழுக்கு என்ன குறைவா, வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தால் கூட அவர்களுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய அந்த திருமண முறிவு ஊடகங்களில் பேசும் பொருளாக மாறும் பொழுது அதை இளைய தலைமுறையிடத்தில், இளைஞரிடத்தில் அது ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தி வருவதாக அண்மை கால புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அவர்களுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய அந்த குழம்புகள் அல்லது மன முறிவு வெளியிலே அது ஒரு செய்தியாக வராத பட்சத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அதை பெரிதாக பேசுகிற பொழுது அது இளைய தலைமுறையிடத்தில் ஒரு பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுகிறது. திருமண வாழ்க்கை என்பது கடைசி வரைக்கும் அப்படியே கொண்டு செல்ல வேண்டியதில்லை. பிடிக்காவிட்டால் இடைத்த நேரத்தில் முறித்துக் கொள்ளலாம், விட்டு கொடுத்து வாழ வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்கிற சிந்தனை இளைய தலைமுறையிலே அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது என்று ஆய்வாளர்கள் இன்றைக்கு நமக்கு தகவல்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். பெருமக்களே, இந்த திருமண வாழ்க்கை அல்லது தாம்பத்திய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக அற்புதமான முறையில் வழிகாட்டி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதனைகளில் பல்வேறு சாதனைகளில் மிக முக்கியமான ஒரு சாதனை இந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பை இத்தனை நூற்றாண்டுகளாக இந்த உம்மத்து பாதுகாத்து வருவது. எப்படி இபாதத்துகளை பாதுகாத்து வருகிறார்களோ இத்தனை நூற்றாண்டுகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த இபாதத்தினுடைய வழிமுறைகளை சரியாக எப்படி பேணி பாதுகாத்து வருகிறார்களோ அதே போல ஒரு பாராட்டுக்குரிய ஒரு அம்சம் தான் இந்த திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த பந்தங்களும் குடும்ப கட்டமைப்புகளையும் இந்த உம்மத்து பாதுகாத்து வருவது. தம்பதியர்களிடையே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் வேறு எங்கும் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அதற்கான தெளிவான தீர்வும் தெளிவான பார்வையும் வழிகாட்டுதலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட உம்மத்து இந்த உம்மத்து. அதனால் அன்று தொட்டு இன்று வரைக்கும் அது பேணி பாதுகாக்கப்பட்டு வருவதை நாம் வரலாறு நெடுக பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் திருமணம் என்பது அதை தவிர்த்து விட்டு யாரும் இந்த பூமியிலே வாழ்ந்து விட முடியாது. வெற்றி பெற்ற மனிதனாக ஒருபோதும் அவனை கருதிவிட முடியாது. அது ஒரு ஆதிகால புராதனமான ஒரு அமைப்பு. நாடுகள் அல்லது அரசர்கள் மன்னர்கள் எப்படி ஒரு புராதனமான அமைப்பாக இருக்கிறதோ அது மாதிரி திருமணம் என்பதும் குடும்ப வாழ்க்கை என்பதும் ஆண் பெண் சட்டத்திற்கு உட்பட்டு அல்லது புறம்பாகவோ இணைந்து வாழ்வது என்பது ஒரு ஆதிகால பண்பாடு. அதை நெறிப்படுத்தியவர்கள், அதை ஒரு ஒழுக்க வரம்புக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி ஒரு ஒழுங்குக்குள்ளே வந்ததற்கு பிறகு தம்பதியர்களிடையில், கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது கருத்து முரண்பாடுகளோ மனக்கசப்புகளோ பிரச்சனைகளை ஏற்படுகிற பொழுது அதற்கான தீர்வுகளையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மிக தெளிவாக நமக்கு திருமுறையின் வாயிலாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள்.
மேற்குலக நாடுகளில் திருமண வாழ்க்கை என்பது இல்லை, அது தேவையில்லை என்று அவர்கள் கருதிவிட்டார்கள். அதை இந்த காலத்தில் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் குழந்தை பெற்றுக் கொள்வதில் அந்த பழக்கம் மட்டும் இன்னும் ஓயவில்லை. குழந்தை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு என்ன பிரச்சனை அங்கே விளைகிறது என்றால், அந்த குழந்தைக்கான தகப்பன் யார், தந்தை யார் என்கிற கேள்வி எழுகிறது. அது கண்டுபிடிக்காமல் போகிற பொழுது இந்த குழந்தை அனாதை குழந்தையாக, பாதுகாக்கப்பட முடியாத குழந்தையாக, யாராலும் பராமரிக்கப்பட முடியாத குழந்தைகளாக, ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் என்று சொல்லக்கூடிய தெரு குழந்தைகளாக அந்த குழந்தைகள் மாறுவதன் விளைவு என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர்கள் எதிர்காலத்தில் ரவுடிகளாக அல்லது சமூக விரோதிகளாக, ஊருக்கும் நாட்டுக்கும் அடங்காத பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறி போகிற ஆபத்து நிகழ்கிறது என்று அங்கே விளையக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. பல்வேறு வகையான புள்ளி உரங்கள் அங்கே இருந்து வந்து கொண்டே இருக்கின்றன. தாய் யார் என்று தெரியாத பிள்ளைகள், தந்தை யார் என்று தெரியாத பிள்ளைகள், கணவன் யார் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனைவிமார்கள் என்று தனியாக பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பராமரிப்பது என்பது ரொம்பவும் சிரமமான விஷயமாக இருக்கிறது என்று மேலை நாடுகளுடைய சோசியல் அறிஞர்கள், சமூகவியல் அறிஞர்கள் கவலை தெரிவிப்பதை பார்க்கிறோம். நம்முடைய உம்மத்தை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாக வரையறுத்து அதற்கு ஒரு ஒழுங்கான சட்ட வரையறுக்குள்ளே அதை கொண்டு வந்து நம்மை நிம்மதியாக வாழும்படியாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த திருமணம் என்பது என்னுடைய சுன்னத்து மட்டுமல்ல, அது நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கக்கூடிய இறை தூதர்களுடைய சுன்னத்து என்று நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஉம் மின் சுனனில் முர்ஸலீன், 4 விஷயங்கள் என்னை போலவே வந்திருக்கக்கூடிய, எனக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய இறை தூதர்களுடைய சுன்னத்தாக வழிமுறையாக இருக்கிறது, அதை நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். அது ஒன்றாவது அத்தஅத்து, மனம் பூசிக்கொள்வது, அத்தர் பூசிக்கொள்வது. அது எல்லா நபிமார்களும் கடைபிடித்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சுன்னத்து. அது ஒன்றாவது. இரண்டாவதாக நிக்காஹ், திருமணம் செய்து கொள்வது. சட்டத்திற்கு உட்பட்டு அனுமதிக்கப்பட்ட முறையில் ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வது அது எல்லா நபிமார்களும் கடைபிடித்திருக்கிற சுன்னத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வஸ்ஸிவாக், பல் துலக்குவது எல்லா நபிமார்களுடைய சுன்னத்து, எல்லா இறை தூதர்களும் கடைபிடித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சுன்னத்து. வல் ஹயா, வெட்க உணர்வு எல்லா இறை தூதர்களுக்கும் உண்டான சுன்னத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விஷயங்களை வகைப்படுத்துகிற பொழுது அதில் திருமணத்தையும் இணைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலை நாடுகளிலே புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்கள் திருமணம் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் முதலில் செய்வது ஒரு நல்ல ஜோடியை தேர்வு செய்வது. இது அங்கே திருமணம் செய்யாமல் அல்லது வேண்டாம் என்று வாழக்கூடிய இளைஞர்களிடத்தில், இளைய தலைமுறையிடத்தில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அவர்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு தங்களுக்கென்று ஒரு தனித்த ஜோடியை தேடி கண்டுபிடித்து அவர்களோடு மிக சிறப்பாக வாழ்வது அங்குள்ள புதிய தலைமுறையிடத்திலே ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுகிறது. நாம் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிய ஒரு பண்பு நம்முடைய நாட்டில் புதியதாக மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக வெற்றிகரமாக கடைபிடித்து தங்கள் வாழ்க்கையை செழிப்பாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இது எப்படி சாத்தியம் என்று அது குறித்து பல்வேறு வகையான ஆய்வுகள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. நமக்கெல்லாம் தெரியும், திருமண மஜ்லிஸ்களில் உரையாற்றுகிற பொழுது ஒரு செய்தியை அல்லது குத்துபாவில் ஒரு செய்தியை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அந்நிக்காஹு மின் சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் திருமண வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்கிறார்களோ, யார் அதை மறுக்கிறார்களோ, அதை மறுத்துவிட்டு வேறு ஹராமான பாதையில் யார் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான ஒரு முழக்கம் இந்த வார்த்தை அந்நிக்காஹு மின் சுன்னத்தி என்று சொல்லக்கூடிய வார்த்தை. திருமணம் வேண்டாம் என்கிறாயா? எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம் நினைக்கிறீர்களா? தள்ளி நில்லுங்கள், திருமணம் என்னுடைய சுன்னத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தலையிலே குட்டுவதை போல இந்த வார்த்தையை சொல்றார்கள். கியாமத்து வரைக்கும் திருமண மஜ்லிஸ்களில் இந்த வார்த்தை உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அது ஏதோ மேம்போக்காக சொல்லுகிற வார்த்தை இல்லை. யார் இதை வேண்டாம் என்று மறுக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் உரைக்கும் விதமாக எச்சரிக்கை உணர்வோடு ஒரு முழக்கமாக சொல்லுகிற வார்த்தை அந்நிக்காஹு மின் சுன்னத்தி ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, அதை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பை,
அந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த உருவாக்கத்தை யாரும் கேர்லெஸ்ஸாக, அசால்ட்டாக, அலட்சியமாக கருதிவிடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்தை குறித்தும், திருமண வாழ்க்கையை குறித்தும், இல்லற வாழ்க்கையை குறித்தும், தாம்பத்திய வாழ்க்கையை குறித்தும், அதே போல திருமண மன முறிவாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தைகளை, இந்த உத்தரவுகளை, இந்த வழிகாட்டு நெறிகளை போதிக்கிற பொழுதெல்லாம் குர்ஆனில் மறக்காமல் ஒன்று தொடக்கத்தில் அல்லது இறுதியில் ஒரு வாசகம் வரும், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த திருமண விஷயத்திலே எச்சரிக்கிற பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாங்க, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். திருமணத்தில் நீங்கள் ஈடுபடுகிற பொழுது, குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பங்கெடுக்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமல் திருமணம் என்று சொல்லக்கூடிய, குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு. அதை உடைப்பதற்காக முயற்சி செய்கிற பொழுது, அதை அலட்சியமாக கருதுகிற பொழுது, அதை புறக்கணிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய விசாரணைக்கும் கேள்விக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். எனவே நீங்கள் அதை பேணுதலாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற எச்சரிக்கையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, சூரத் நிசாவுடைய ஆரம்ப வசனம். அது திருமணத்தை குறித்தும் உறவு முறைகளை குறித்தும் தான் பேசுகிறது. அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். இதை நீங்கள் நீடித்து வெற்றிகரமாக எடுத்து செல்கிறீர்களா, அல்லது பாதியிலேயே முறித்து போட்டு போய்விடுகிறீர்களா, அல்லது இந்த விஷயத்தில் நீங்கள் சரியாக கடமைகளையும் உரிமைகளையும் பேணாமல் அலட்சியமாக நடந்து கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எனவே மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை, வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக, அஸ்திவாரமாக இருப்பது தக்வா என்று சொல்லக்கூடிய இறை அச்சம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் மேற்கொள்ளுகிற இந்த தம்பதியினுடைய வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கை, இந்த தாம்பத்திய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஒருவருக்கொருவர் கடமைகளையும் உரிமைகளையும் சரியாக நிறைவேற்றி அது வெற்றிகரமாக நடைபெற வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்கிற சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் தான் இமாம்கள் சொல்வார்கள், லா துஸவ்விஜி இப்னதக இல்லா லித்தகீயின், உங்கள் மகனை நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுப்பதாக இருந்தால், அல்லது உங்கள் மகனை நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுப்பதாக இருந்தால் யாருக்கு தக்வாவும் இறை அச்சமும் இருக்கிறதோ அத்தகைய மணமக்களை தேர்வு செய்து நீங்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள். அதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்றார்கள், வயின் அஹப்பஹ அக்ரபஹ, ஒருவேளை அவர்கள் பரஸ்பரம் நேசிப்பவர்களாக இருந்தால், அன்பு காட்டக்கூடியவர்களாக இருந்தால், அந்த அன்பின் விளைவாக ஒருவருக்கு ஒருவர் கண்ணியமாக, மரியாதையாக நடந்து கொள்வார்கள். இது அருமையான வாசகம் பாருங்கள். அவர்களுக்கிடையிலே அன்பு நினைக்கிறவரை அவர்களுக்கிடையிலே சந்தையாக, மரியாதையாக, கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். ஒருவேளை அவர்களுக்கிடையிலே கருத்து முரண்பாடுகளோ மனஸ்தாபங்களோ ஏற்பட்டு விட்டால் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்ய மாட்டார்கள், பேசாமல் அமைதியாக இருந்து விடுவார்கள் என்று அந்த வசனம் முடிகிறது. பெருமக்களை நாம் இந்த இடத்தில் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் திருமணம் முடிப்பதாக இருந்தால், முடித்து கொடுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு தக்குவா இருக்க வேண்டும். அது அடிப்படையாக, அஸ்திவாரமாக இருக்கிறது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல்வேறு பொன்மொழிகள் வாயிலாக நமக்கு சொல்லப்படுகிறது. வெற்றிகரமான திருமண வாழ்க்கை அமையப்பட வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு செய்தி, தஹாது வ தஹாது, நீங்கள் உங்களுக்கிடையில் அன்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அன்பளிப்புகளை பரிமாறிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுக்கிடையிலே அன்பளிப்புகளை நீங்கள் பரிமாறிக் கொள்ளுங்கள். அது எத்தனை வயதாக இருந்தாலும் சரி, திருமணமான புதிய தம்பதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் முடிந்து அவர்கள் புதிய பருவத்திலே இருந்தாலும் சரி, அவர்களுக்கிடையிலே பரிமாறக்கூடிய அந்த அன்பளிப்பு, அந்த அன்பை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒரு அருமையான யோசனையை சொல்றார்கள். தம்பதிகளுக்கிடையிலே பிரச்சனை வருகிற பொழுது இந்த மனநல ஆலோசகரிடத்திலே அழைத்து செல்வார்கள். ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசிட்டு அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த யோசனை தான் சொல்வார், வேற எந்த புதிய யோசனைகளும் சொல்லப்படுறதில்லை. ஏதாவது அவங்க இந்த அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுங்கம்பாங்க, ஏன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது நீங்க சமைச்சு கொடுங்கம்பாங்க. இதை தாண்டி புதிதாக எந்த யோசனையும் சொல்ல போவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹாது வ தஹாபு, நீங்கள் அன்பளிப்புகளை பரிமாறிக் கொள்ளுங்கள், அதன் வழியாக உங்கள் அன்பை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
பொதுவாக நம்முடைய தாய்மார்களுக்கு பெண்களுக்கு ஒரு பெரிய குறை இருக்கும். காலங்கள் செல்ல செல்ல பிள்ளைகள் எல்லாம் பெற்றுக் கொண்டதற்கு பிறகு பொருளாதாரத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு இலக்கு வைத்து வீடு வைக்க வேண்டும், கலையை சிறப்பாக நடத்த வேண்டும், பெரிய தொழிலதிபராக மாற வேண்டும் என்கிற வேகத்தில் ஆண்கள் பொருளாதாரத்துக்கு பின்னாலே பல்வேறு பணிச்சுமைகளுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது பெரும்பாலும் பலரும் அந்த குடும்பத்தை கவனிப்பதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. பெரும்பாலும் ஆரம்ப கட்டத்தில் எவ்வளவு நெருக்கமாக அணுக்கமாக இருந்தார்களோ அந்த அணுக்கமும் நெருக்கமும் காலங்கள் செல்ல செல்ல கொஞ்சம் குறைவாக போய்விடும். இது பெண்கள் மத்தியிலே ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனையாக பெரிய குறையாக அது மாறிவிடும். அவர்கள் இப்படி பேசிக் கொள்வதுண்டு. இந்த மாதிரி அவர் என்கிட்ட பேசுறது இல்லை. கல்யாணமான புதுசுல ரொம்ப அநியோன்யமா இருந்தாரு. அடிக்கடி போன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்பாரு, குழந்தைங்க தூங்குச்சான்னு கேட்பாரு என்று எல்லா விஷயத்தையும் அவர் என்னிடத்துல நிலம் விசாரிப்பார். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல என்னை கண்டுக்கிறது இல்லை, என்னை திரும்பி பார்க்கறது இல்லை, என்னை ஏற்றுக்கொள்வதில்லை, என்னை அங்கீகரிப்பதில்லை. இந்த புலம்பல் பெரும்பாலும் அவர்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த பெண்களின் பிரதிநிதியாக அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஒரு முறை ரெண்டு பேரும் தனியாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், கைஃப ஹுப்புக அலைய, நீங்கள் என் மீது வைத்திருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டார். இப்படி கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சில திருமணங்களை முடிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். அந்த வீடுகளில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தாண்டி வேறு சில மனைவியரும் இருந்தார்கள். அந்த மனைவிமார்கள் வந்துவிட்ட காரணத்தினால் ரசூலுல்லாஹ்வுக்கு என் மீதான அன்பு குறைந்திருக்குமோ என்கிற அந்த பொசசிவ்னஸ் சொல்லுமா இல்லையா, அது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல இருந்தது. அவர்கள் திரும்ப கேட்டார்கள், கைஃப ஹுப்புக அலைய, வர வர என் மேல அன்பு குறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க எப்படி அன்பு வச்சுக்கிறீங்க, அந்த அன்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வஹியை பெற்றுக் கொள்ளக்கூடியவர் அல்லவா. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஉகதத்தில் ஹபில், கயிற்றிலே போடப்பட்ட முடிச்சை போல இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, கயிற்றிலே போடப்பட்ட முடிச்சை போல இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு இந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை. அவங்க அடுத்த கேள்வி கேட்டாங்க, கைஃபல் உப்புதா, கயிற்றுல போட்டு இருக்கிற முடிச்சு என்ன சரிதான், அந்த முடிச்சு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, மிகச்சிறந்த பேராசா, பல்வேறு துறைகளில் தன்னுடைய திறமையை காட்டியவர்கள். கவிதை எழுதுவதில், இலக்கியத்தில், அதே மாதிரி இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டங்களில் என்று பல்வேறு துறைகள் மிகச்சிறந்த அறிஞராக பேராசிரியர் பெருமாட்டியாக திகழ்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பிறகு திருக்குர்ஆனிலோ ஹதீஸிலோ எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டால் நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு முன்னால் மண்டியிட்டு அந்த சட்டத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிற அளவுக்கு அறிவாற்றல் படைத்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் கேட்டார்கள், கைஃபல் உப்புதா, இப்ப அந்த முடிச்சு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்படி கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா ஹாலிஹா, அது எப்பொழுது அந்த முடிச்சு போடப்பட்டதோ அது மாதிரி இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதில் எந்த தளர்வும் இல்லை என்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு பதில் சொன்னதை நாம் வரலாற்று கிரந்தங்களிலே, ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. எனவே அதை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றாக சாப்பிடுவது, ஒன்றாக உறங்குவது, ஒன்றாக அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வது, பேசுவதற்கு என்று நேரத்தை ஒதுக்குவது என்று எல்லா வகையிலும் அவர்களுக்காக நேரத்தை நாம் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி ஒதுக்குறோமோ அதே போல ஒதுக்கிக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக இருக்கும். நாம் பயன்படுத்துகிற சோசியல் மீடியாவை மணிக்கணக்காக நாம் செலவு செய்கிறோம். ஒருத்தர் 3 மணி நேரமா பேஸ்புக்ல மூழ்கி இருப்பார். 30 வருஷமா கல்யாணம் பண்ண மனைவி பக்கத்துல இருப்பாங்க, அவங்க கிட்ட பேச மாட்டாங்க இல்லையா? பல பேரும் அப்படித்தான் இருக்கிறோம். எனவே அப்படி இருந்து விடாமல் ஒரு உயிருள்ள ஒரு படைப்பாக நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய சுகதுக்கங்களில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய மனைவிமார்கள், துணைவிமாருடைய கருத்துக்களை கேட்பது, அவருடைய அபிப்பிராயங்களை மதிப்பது, இதுவெல்லாம் மிக முக்கியமானது என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இது குறித்து நிறைய செய்திகளை சொல்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் 2 பேரும் ஒன்றாகத்தான் குளிப்போம். அப்படி ஒன்றாக ஒரே பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குளிக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை எடுத்து என் மீது இறைப்பார்கள், நான் அவர்கள் மீது இறைப்பேன். இதையெல்லாம் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அடுத்து சொல்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை குடிக்க கொடுத்தால் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அதே இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கொண்டே வாய் வைத்து குடிப்பார்கள். நான் இறைச்சியை சாப்பிட்டால் நான் எந்த இடத்தில் கடித்தேனோ அதே இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான வாய்களை வைத்து கடித்து என்னை பார்ப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள். இன்னும் கடைசியாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அவர்கள் வஃபாத்தின் பொழுது என் மடியிலே படுத்திருந்தார்கள். உயிர் போகக்கூடிய அந்த கடைசி நேரம், அந்த நேரத்தில் அவர்களுக்கு மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. என்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் எங்களை கடந்து சென்றார். அவருடைய பாக்கெட்ல மிஸ்வாக் இருந்துச்சு. அதை பார்த்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்தார்கள், என்னிடத்தில் இஷாரா செய்தார்கள், எனக்கு மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று. நான் அப்பொழுது என் சகோதரரை அழைத்து அந்த மிஸ்வாக்கை வாங்கி நான் என்னுடைய வாயில் வைத்து மென்று அதை மென்மையாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பல் துலக்கி விட்டேன் என்று சொல்லிவிட்டு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள், நபியுடைய வாயில் கடைசியாக அவர் உயிர் போகிற பொழுது கடைசியாக வாயில் விழுந்த நீர் என்னுடைய உமிழ்நீர் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற செய்தியை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. அந்த குடும்பத்தில், அந்த வீட்டில் வறுமையும் கஷ்டமும் சிரமங்களும் சோதனைகளும் இருந்தாலும் கூட மகிழ்ச்சிக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாழ்க்கை இருந்திருப்பதை நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் இருந்து நிறைய பார்க்க முடியும். என்னதான் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அதை ஒரு நொடியில் அவர்கள் மறந்து விடுவார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா இது குறித்து நிறைய செய்திகளை நமக்கு சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக ஒற்றுமையோடும் ஐக்கியத்தோடும் ஒன்றாகவும் ஒரே குடும்பத்திற்குள்ள ஒரு சின்ன அறைக்குள்ளே சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை பாருங்கள். ஒருவர் வந்தார், அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேட்டார், மா ஹக்கு அஸ்வாஜு, எங்களுடைய மனைவிமார்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன என்று கேட்டார். அப்படி கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் துத்இமஹா இதா தஇந்த, நீ உணவு சாப்பிட்டால் அதே மாதிரி சிறந்த உணவை உன் மனைவிக்கு நீ வழங்க வேண்டும். நீ மட்டும் நன்றாக சாப்பிட்டு விட்டு அவர்களை பட்டினியாக போடுவது அது சரியல்ல என்று சொன்னார்கள். நீ எவ்வளவு உயர்ந்த கண்ணியமான ஆடை உடுத்துகிறாயோ, விலைமதிக்க முடியாத ஆடை உடுத்துகிறாயோ, அதே மாதிரி கௌரவமான கண்ணியமான ஆடையை உன் மனைவிக்கும் நீ அணிய செய்ய வேண்டும். உங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் உங்கள் மனைவியின் முகத்தை நீங்கள் கை நீட்டி அடித்து காயப்படுத்தாதீர்கள். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். உங்கள் மனைவியின் முகத்தினை அடித்து காயப்படுத்தாதீர்கள். அருவருப்பான ஆபாசமான வார்த்தைகளை சொல்லி திட்டாதீர்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து கண்டிப்பதாக இருந்தால் வீட்டின் 4 சுவர்களுக்குள் அதில் வைத்துக் கொள்ளுங்கள். 4 பேர் தெரிகிற மாதிரி, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கிற மாதிரி, அதை ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல போடுற மாதிரி, பெற்ற பிள்ளைகளுக்கு முன்னாலே சத்தம் போட்டு வசை பாடி உங்க குடும்பம் அப்படி எங்க குடும்பம் இப்படி என்று குடும்பத்தின் பாரம்பரியத்தை எல்லாம் இழுத்து விட்டு நடுத்தருவுக்கு வந்து சண்டை போடுகிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்களுக்கு இடையிலே நீங்கள் கண்டிப்பதாக இருந்தால் 4 சுவர்களுக்குள் அதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், உங்கள் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? உங்கள் மனைவியிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னார். ஊருலகத்தை நல்ல பேர் வாங்கிடலாம், பெரிய பட்டங்களை வாங்கி விடலாம், பதவிகளை பெற்றுக் கொள்ளலாம். மனைவிமார்கள் நம்மை குறித்த நல்ல அபிப்பிராயங்களை, நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும். அவர்கள்தான் இந்த பூமியில் சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். தாம்பத்திய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சிகரமாக வெற்றிகரமாக அமையப்பெற வேண்டும் என்றால் அதற்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதை பின்பற்றி வாழக்கூடிய சிறந்த தம்பதிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆட்சி அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.